சகோதரர் அமீர் அவரோட கருத்தை ஏதோ தெரிவிச்சாரு. அது அவர் தெரிவிக்கும் போது அது அவர் வேற ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புறாரு. ஆனா நம்ம அந்த லைனுக்குள்ள நம்ம ரீட் பண்ணுவோம் இல்லையா, நீங்க அதுக்கு வேற ஒரு ஹெட்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ட் ஆயிட்டு அது பிரதீப் ஏதோ காரணங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் இன்னைக்கு சில யூடியூப்ல அவரை கார்னர் பண்ணி அவர் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிருக்கு, இப்பதான் அவங்க ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்க, மன உளைச்சல் இருக்காங்க, போலீஸ் இது பண்ணுது. போலீஸ் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, மிகச்சரியா அதை குற்றவாளிகளை நெருங்கிட்டாங்க. அவங்க எந்த விஷயத்தையும் வெளியே யார்கிட்டையும் நாங்க பிரதீப் கூட தொடர்பு கொள்ள முடியல. அவங்க அப்பா சொன்னாரு, இல்ல சார் போலீஸ் யாரோட தொடர்பு இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்க, எந்த தகவலையும் நாங்க பரிமாறக்கூடாதுட்டாங்க. அவங்க சரியான திசையில அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமா எங்களுக்கு தெரிஞ்சு வித்தின் வீக் அதுக்கு முன்னாடி கூட அந்த குற்றவாளிகள் யாருங்கிறத போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நிச்சயமா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கருத்தை சொல்லும் போது என்ன தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுது. இன்னைக்கு அந்த அம்மா 8 மாத கர்ப்பிணியா இருக்காங்க, அவங்க நேத்துல இருந்து அழுதுட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு காரணம் ஆகக்கூடாது. அமீருக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்னா, உங்க கருத்தை நீங்க திரும்ப பெறணுங்கிறது எடிட்டர்ஸ் யூனியன்ல இருந்து எங்களுக்கு அவங்க ஒரு கோரிக்கை கடிதமா கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க என்ன சொன்ன வந்தீங்கிறது நாங்க தெரியாது. ஆனா நீங்க சொன்ன விஷயம் இது மாதிரி எடுத்தாளப்பட்டிருக்கு. அதனால ஒரு பெரிய மனது பண்ணி நீங்க உங்க கருத்தை ரிவர்ஸ் பண்ணுங்க. அது எடிட்டருக்கு எந்த விதத்திலும் காரணம் இல்ல. கோபி சொன்ன மாதிரி நான் என்னோட விசிட்டிங் கார்டை போட்டு திருடணுங்கிற அவசியம் இருக்கா? ஒரு பேங்க்ல போய் திருட போறோம், என்னோட விசிட்டிங் கார்டை போட்டா திருடுவாங்க. அது மாதிரி ஒருத்தர் அது மாதிரி தப்பு பண்ணணும்னு நினைச்சா எடிட் ரெஃபரன்ஸ் நான் போட போறாங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல்ல செலமணி ரெஃபரன்ஸ் போடலாம், இல்ல ட்ரம்ப் ரெஃபரன்ஸே போட்டு கூட நம்ம ஒரு கால் அனுப்பலாம். அதனால இதெல்லாம் சரியான திசையில போயிட்டு இருக்கு. அதனால தயவு செய்து பத்திரிகைகள் கூட எங்க டெக்னீஷியன்ஸை நீங்க காயப்படுத்தாதீங்க. இல்லை, இது ஒரு சாதாரண எடிட்டர்ல மிகச்சிறந்த படங்களை பண்ண எடிட்டர், சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு உயிரை கொடுத்து ஏறக்குறைய 1.5 வருஷமா ஒரு 50 லட்சம் செகண்ட்ஸ் அதில் இருக்கு. அவ்வளோ ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க, டே நைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கூட அதை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் பாருங்க, 9ஆம் தேதி ரிலீஸு, 14ஆம் தேதி வரைக்கும் வேலை ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அந்த ரிலீஸ் வரைக்கும் அவங்க ஏதோ ஒன்று சரி பண்ணணும்னு அதுக்காக ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களை காயப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருக்குமே வேண்டுகோள். சரியான குற்றவாளியை விரைவில் தமிழ்நாடு அரசோ சைபர் கிரைம் நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணுவாங்க.